ஹலோ கைஸ், இந்த வீடியோ என்ன பார்க்க போகலாம். ஆடியோ டூவில் இருக்குது. ஃபஸ்ட்டான மிஷின் தான், ஃபஸ்ட் மிஷின் தான் பார்க்க போகலாம். இப்போ என்னென்னா, ஒரு பக்கம் வந்து ஒரு பையன் வந்து இடத்த பார்த்து வைக்க சொல்லியிருக்கான். யார் என்னன்னு தெரில. அவனை பார்க்க தான் போயிட்டுருக்கோம். பக்கத்தில் ஏதோ வெளிச்சம் முடிக்க தோணுது. யார் என்ன மண்டையன்னு தெரில. பக்கத்தில் போக கைஸ் தெரியும் நமக்கே என்னென்னு. போய் பார்ப்பா முடிஞ்ச அளவுக்கு யாருன்னு. இவன் எலியா? இவன் மோசமான எலி. இவன் தான் ஆர்த்தர் கடைசியில் ஆர்த்தர் கூட சண்டை கட்டுவான். ஆர்த்தர் சாகும்போது திருட்டு நாய். அவனை சும்மா விடக்கூடாது கைஸ். அதை விடக்கூடாது நினச்சின்னா உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் விட முடியாது அவனை. ஓகே, ஓகே. அவனுக்கு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி போகலாம். இங்கே கொஞ்சம் வீட்டில் வந்து அவனும் இருக்கானுங்களாம்மா. அவனை நம்ம ஃபாலோ பண்ணி வந்த டீமாக என்ன கண்டுபிடிச்சி அவனை அடித்து தும்சம் பண்ணலான்னு சொல்லி தான் அவன் போயிட்டுருக்கோம் இப்போ. ஆனால் அந்த எனக்கு தெரிஞ்சு இந்த டச்சு பயலுக்கே ரொம்ப சப்போர்ட்டிவான ஆள் யாருன்னா ஆர்த்தர்னு நினைக்கிறேன் கைஸ். அந்த டச்சு கொண்டு கிடையாது, டீமுக்கே ஆர்த்தர் எந்த வேலை சொல்கிறோமோ அந்த ஆர்த்தர்கிட்ட சொல்கிறானுங்க. ஆர்த்தர் தான் நம்பிக்கையான ஆள் போல். இந்த டச்சு பைய லீட்ரு போல் இந்த டீமுக்கே. அவன் ரொம்ப மோசமான பயப்புள்ள. நான் ஒரு வீடியோவில் பார்த்தேயா, அதில் ஆர்த்தர் வந்து ஒருத்தர் சண்டாடிட்டு இருப்பான். டக்குன்னு ஆர்த்தர் மேலே வந்து விழுந்து கன்னடி ஷூட் பண்ணும்போது அவன் என்ன பண்ணுவான்னா, ஆர்த்தர் பார்த்துட்டு போயிடுவான். அப்போயே ஆர்த்தர் சுதாரித்து சைலண்ட்டாக அவன் விட்டு போயிருக்கணும் போகலான்னா. அது ஏன் தான் தெரில. ஆர்த்தர் இப்போ பார்த்தா டீமுன்னே கிடக்கானுங்க. இந்த விஷயத்தை கொஞ்சம் மண்டை காயுது. இன்றைக்கு மேலே லைஃப்லேயும் அடைவாங்க. ஒருத்தவங்க டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு இது மாதிரி ஆர்த்தர் டச்சு மாதிரி பண்ணுறான்னா சைலண்ட்டாக விட்டுட்டு போயிடுங்க. அவன் பின்னாடி உங்களை பழி வாங்கிடுவான். அப்புறம் அந்த எலிப்பையன் வந்தால் ஒருத்தன் கிளம்பன், அவனும் அப்படி தான் மோசமானவன். இவனுமா ஆளெல்லாம் பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக ஒதுங்கிடுங்க. அவனுக்கு கிட்டலாம் போய் நிற்காதீங்க. என்ன அது? இந்த வீடு தானே அது? இந்த வீட்டுக்குள்ளே தான் போய் அட்டாக் பண்ணணும் நம்ம. இப்போ பேக்ரவுண்ட் எப்பயும் போல தான் சவுண்டாக தான் இருக்கும். சாரி படிச்சுக்கோங்க. அதுவும் நம்ம இந்த மைக் என்னன்னா சுற்றி இருக்க எல்லா சவுண்டும் ரெக்கார்டு பண்ணுது. அதுதான் கொஞ்சம் பிரச்சனையாகவே இருக்குது எனக்கும். யார் டச்சு பையன் தான் முன்னாடி போயிட்டுருக்கானா? ஆமாம், இங்கே நின்றுட்டு உள்ளே போய் அட்டாக் பண்ணுவோம். இங்கே நம்ம போய் நிற்க வைக்கலாம். போயிட்டு அதுக்குள்ளே வளைஞ்சு போகாமல் இருந்தால் ஓகே, அதை பற்றி கவலை இல்லை. அதான் இதுக்கு தான் வளைஞ்சிக்கு வெள்ளைக்குள்ள அழகாக இருக்குல்ல அவனது. டச்சோடது பாருங்க மின்னுது அப்படியே. டச்சை ஃபாலோ பண்ணுறதா? இங்கே டச்சு இங்கே துப்பியை போட்டு வரானா? முன்னாடி வந்துருக்கான். இந்த டச்சு பயப்படைய பார்த்தாலும் டென்ஷன் ஆகுதுயா எனக்கானா. இப்போ எல்லாம் உங்களை பார்க்க இந்த மண்டையில் அதை பார்க்கவே விடுவோமா இரிட்டேட்டாக இருக்குது. ஏனே தெரியல. ஓகே, இதுக்குள்ளே ஒழிஞ்சுக்க சொல்கிறாங்க. பார்ப்போம். சைலண்ட்டாக ஒழிஞ்சுக்கும். இந்த பயவில் போய் ஹெல்ப் கேட்பான் போல டச்சு. இந்த எலி அங்கேயும் ஒழிஞ்சிக்கிச்சா? ஆமாம், போய் ஹெல்ப் கேட்கலாம்யா. இவனுக்கு தெரியாது போல். சும்மா வீட்டுக்கு வந்து ஹெல்ப் கேட்க வந்திருக்கானுங்க. 3 பேர் போல் பயந்துருவானுங்க அப்படின்னு சொல்லி ஹெல்ப் கேட்க வந்திருக்கானுங்க. இதாக போல் எனக்கு தெரியல பாரு. ஆனால் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்கிறான். என்னையா ப்ராப்ளம்? என்ன அதுக்குள்ளே என்ன பார்த்த? ஐயோ பாடி கோய்ஸ், டெட் பாடிஸ் இருக்காம கைஸ். ப்ரொடெக்ட் பண்ணுமா? இப்போ நான் கன்னிடுறேன். ஆஹா, மொத்த கன்று தானா? கிழிஞ்சது போ. ஓகே கைஸ், உனக்கு எல்லோரும் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ. ஓகே, ஏன் வச்சிடலாமா? போடு, கட்டாரடி. அடுத்தடுத்து எல்லாரையும் போட்டு தள்ளி ஆகணும். டச்சு பயப்பிள்ளையை காப்பாற்றணும் போது, அதான் வந்து முக்கியம். அப்படியேப்பா ஃபைட் வந்தாலே இப்போ பிஜிஎம் கேட்குது. இந்த பாருங்க ஓடுறான். இன்னும் எத்தனை பேர் இருக்கானு தெரியாது வீட்டுக்குள்ளே. அங்கொருத்த ஷூட் பண்ணுறான். அடே இங்கே ஒரு நாய் அடைச்சி. இது கண்ட்ரோலில் வேறு செத்து போயிடுச்சு. ஆனால் கொஞ்சம் பிரச்சனை எனக்கு. இல்லாட்டி கரெக்டாக இருக்கும். அட்டி நல்லா ஒழுகுது.
லைஃபு கம்மியாகிட்டே போகுது. ஏய் அதை அவனை சொல்ல முடியாது, அவனை இப்போயே போட்டுக்கிட்டா அப்புறம் பாதிக்காக யார் முடிப்பா. வீட்டை சுற்றி பார்த்தாச்சு, அவனும் இப்போதைக்கு வரியே இல்லை. இதுக்குள்ளே தான் எவனாவது இருப்பானா. ஓ இங்கே எவனும் இல்லை, கெட்டவனாங்க. எனக்கு கதை தெரியல அவன் கெட்டவனே. உள்ளுக்குள்ளே எவனா இருப்பானா, சைடில் எவனா இருக்கான் போல. வேலை எவனும் இல்லை, உள்ளுக்குள்ளே தான் எவனா இருக்க சான்ஸ் கொஞ்சம் அதிகம். உள்ளே எவனா இருக்கானா பார்த்தா வேலை முடியுது. காணப்பா எவனை சைலண்ட்டாக உள்ளே போய் என்னென்ன இருக்கோ சுற்றி பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் தூக்கிட்டு ஓடிட்டா வேலை முடிஞ்சிச்சு. நமக்கு தேவையில்லாத வேலை, அவனை சுட முடியாத வேலை நம்மளால். அவனை சுட்டுட்டு அதை எடி எங்கேயோ போட்டு தள்ளி பறிச்சுட்டு போயிடலாம், கவலை இருக்காது நமக்கு. ஏன்னா கடைசியில் அவன் பிரச்சனையை கொடுக்க மாட்டான். வீட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்த்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கணும் போல. இங்கே இருக்கவங்க எல்லாத்தையும் போட்டு திருட்டு இந்த வீட்டை வாக்க அமைச்சிருக்கானுங்க. எவ்வளோ மோசமானவங்களா இருக்கானுங்கண்ணா. O'Driscoll's? I don't believe it. It's a strange one, all right. Maybe they're hiding up here, too. There's a big price on Colm O'Driscoll's head. Nearly as big as the one on yours. Wanting Colm dead is about the only thing me and Uncle Sam agree on. I'm starving. We should eat something now. Get your strength up for the ride back. I'm going to start packing the horses. You keep looking. எனக்கு அந்த கேமில் அதிகமாக டைமில் ஆத்து மகனை பார்க்கும் போதெல்லாம் ஆத்து மகன் குப்பை பொறுக்கியான்னு தோணும். நான் பார்க்கறது எல்லாத்தையும் பொறுக்கிட்டே இருக்கான் பாதியா. இந்த கேம் ஃபுல்லாக அப்படி தான். எந்த வீட்டுக்கு போனாலும் சரி, எவனை போட்டு தரனாலும் சரி, அவன்கிட்ட ஏதோ ஒன்று பொறுக்கி வச்சுக்குவான். எப்பயுமே அவன் கலெக்ஷனாக வச்சுக்குவான் போல, இல்லை அவன் தேவைப்பட எடுத்து வச்சுக்குவான் போல. எதை பார்த்தா எடுத்து வச்சுக்குவான் பேக்குள்ளே. அது இவன் எடுத்து வைக்கிறதுனே அந்த இடத்துல காட்டுறாங்க. அதுவும் இல்லாமல் Micah, Arthur, keep looking for stuff. வெயிட் பண்ணு அந்த வீட்டுக்குள்ள. Go see if there's anything in that barn. Micah, you search the cabin, see what we missed. Sure. அந்த மார்க்கு இடத்துல போய் செக் பண்ணி பார்ப்போம், ஏதோ ஒன்று இருக்கும் போலங்க. அங்கே கண்டிப்பாக என்ன இருக்கும். இந்த வாண்டிக்குள்ள தான் ஃபுல்லாக டெட் பாடியானா. சரி டக்குன்னு வீட்டுக்கு ஓடி போய் பார்ப்போம். இங்கே இந்த வீட்டுக்குள்ளே ஏதோ இருக்கும் போல் கண்டிப்பாக. இங்கே வச்சு கோல்டு எதுவும் கலெக்ஷன் இங்கே வச்சு ஒழிச்சு வச்சுருப்பாங்க, சொல்ல முடியாது. இதை ஓப்பன் பண்ணி தான் பார்க்கணும். உள்ளுக்குள்ளே புதவை சவுண்டு கேட்குது. உள்ளுக்குள்ளே புதவை இருக்குது, ஏதோ இருக்கும் போல் அப்படின்னா. ஆஹா என்னடா உள்ள. ஆமாம் அவருக்கு அடங்கு ஐயா மேலே மேலே வந்துட்டான்டா. நான் எவ்வளோ மேலே ஒளிஞ்சு வந்துருக்காயா. அது ஒளிஞ்சு வந்தவன் எப்படியாடா அடி வாங்குவோம். வந்து ஒரு துப்பாக்கி வச்சு தான் ஷூட் பண்ணியிருக்கலாம். எதையுமே பண்ணாமல் இந்த மண்டையை பார்த்து ஜம்ப் பண்ணி வைக்காம அடி வாங்க. ஒரு கத்தி வச்சுருந்தா கூட குத்தி வைக்கலாம். இப்படி என்பிசியாக வந்துட்டு மண்டையை இப்படி இருக்கானே. ஒரு சாகுனாய ஓடிப்போ. வாயிலே அடி வாங்கப்பா, வாய் ஆனா. இன்னும் ரெடி குத்தலாமா இல்லை வேண்டாமா கைஸ்? குத்துவோமா? சரி விட்டுறலாம், பார்த்துக்கலாம் ஏதோ ஒன்று. ஏன்னா இதெல்லாம் எப்போயோ ரெக்கார்ட் பண்ணிச்சா தெரியுமா? இதெல்லாம் இப்போ தான் அப்லோடே பண்ணோன்னு தோணுது, அதனால இப்போ அப்லோடு பண்ணிருக்கேன். இல்லாட்டி அப்படியே இருக்குது. இன்னும் ஏகப்பட்ட கண்டென்ட் கிடக்குது. இன்னும் பாதி கண்டென்ட்டை டெலிட் பண்ணியாச்சு, பாதி கண்டென்ட் அப்படியே இருக்குது. ஓகே கைஸ், இவ்வளோ வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சேனல் வந்து பிடிக்கும் நினைக்கிறேன். டேய் மண்டையா, யார் என்னன்னு சொல்லிட்டு கொடுங்க, ஓடி போயிடும் ஏரியா விட்டு. இந்த குதவை நான் எடுத்துக்க மாட்டேயா. ஓகேவா, ஒழுங்காக ஓடி போயிடும். போடு, ஆயிலே குத்து. கழுத்தை வச்சு கொண்டுட்டலாம். ஒட்டி ஐயோ கொன்னே போட்டாங்க கைஸ். ஆற்றை வச்சு முதல் முறையாக என்ன மாதிரி எவனும் ஆடி இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா சில பேர் போனால் போய் விட்டுருவாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், வயலை குத்தி போட்டேன். சாவிடா மண்டையா. ஓகே, இப்போ அந்த குதிரையை மட்டும் தூக்கிட்டு சைலண்ட்டாக இந்த இடத்த விட்டு போயிடலான்னு நினைக்கிறேன். இந்த கன்று நமக்கு பாவம் கைஸ்.
கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மனசுக்கு, அவனை கொண்டுட்டோமேன்னு. பரவாயில்ல இருந்துட்டு போட்டு விடுங்க, பிரச்சனை இல்லை. சென்டராக 4-5 பேர் சாகச்சா தான். அதுவும் இல்லாமல் ஆடியா 2ல் இன்னும் ஏகப்பட்ட பேர் நம்ம கையாக சாக வேண்டியவங்க இருக்கானுங்க. இந்த குதிரை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கணுமா? இப்போ ஓகே எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நீங்கள் ஒரு குதிரை வந்து எப்படி வந்து சூஸ் பண்ணோன்னா, அது பக்கத்தில் போய் போல தான். அதை பிடிச்சோன்னே அப்ரோச் பண்ண உடனே ரைட் கிளிக் பண்ணி கியூ பட்டன் அமுத்தி பிடிச்சிங்கன்னா கொஸ்டின் ரைஸ் ஆகும். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு கொஸ்டினை கொடுத்தீங்கன்னா அது எவ்வளோ ஸ்பீடு ஸ்டாமினா காட்டும். அதுக்கப்புறம் குதிரைலேருந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் வந்து 1 வீக்காக வந்து வெட்டு குதிரைலேருந்து கிடச்சிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒருத்தன் ரோட்டில் உட்காந்துருந்தான். அவனை அடித்து போட்டு தள்ளிட்டு ஒரு குதிரையை ஒன்று ஆட்டையை போட்டேன். சூப்பரான குதிரை கைஸ், ஒயிட் கலர் இருந்துச்சு, நல்லா தான் ஓடிச்சு. கடைசியில் அதை சுட்டு கொண்டுட்டானுங்க பவுண்டி ஹண்டர்ஸ். என்னையை போட்டு தட்டுறதுக்கு அதையும் போட்டு தட்டானுங்க. அதனால் அதுவும் காலி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு குதிரை ஒன்று வந்து அவங்களா கொடுத்தாங்க. அதான் ஆடியா 2 கேமே ஒன்று கொடுத்துச்சு. அதுவும் நல்லா தான் இருக்குது. அது இதே கலர் தான், இந்த குதிரை கலர் தான். அதுவும் அதை வச்சு தான் இப்போதைக்கு ஓட்டிக்கிட்டு இருக்கேன் டைமு. அங்கிட்ட சுற்றி போய் முடிச்சிச்சு. அதுவும் நான் சாப்டர் 3 போய்ட்டேன். யாராவது கைஸ் இந்த கிழக்க எதே தொல்லையாக போயிட்டு என்ன பண்ணுறக்கானே தெரியலையே. இந்த கிழவை பார்த்து அந்த பிள்ளையை தொல்லை பண்ணிட்டே கைஸ். பிள்ளைகளையே இந்த கிழவை நம்ம போட்டு தந்தாங்க கொஞ்சமாக ஃப்ரீடம் கிடைக்கும் போல். அவனை தொல்லை பண்ணலாம் சொல்லி பேச்சுவார்த்தையை முடிச்சு எப்பயும் போல் ஸ்கிப் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். டச்சர் என்ன விசாரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க போல். நீ யார், எங்கே இது வந்தா, என்ன பண்ணுற? வீட்டை எரிச்சு போட்டானுங்க. ஐயோ ஹஸ்பண்டு ஏதாவது கொண்டு போட்டானுங்க கைஸ் அவனுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய் பாய். வீட்டையே எதுவும் பனியில் எப்படி வீடியோ எரியுது எனக்கு அதான் டவுட்டாக இருக்குது. பனியில் எரியுமா வீடு?